அழைத்து, நம் குடும்ப வியாபாரத்தை நீ முன்னெடுத்து நடத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆனால் அதற்கு நீ தயாராகிவிட்டாயா என்பதை பரிசோதிக்க நான் உனக்கு 2 சோதனைகள் வைப்பேன். அவற்றில் வென்றால் உடனே நீ வியாபாரத்தின் பொறுப்பை ஏற்கலாம் என்றார். மறுநாள் அந்த அப்பா தன் மகனை அழைத்து ஒரு பெரிய கூடையை கொடுத்து, ஊர் எல்லையிலுள்ள குளத்திலிருந்து 5 மலர்களை பறித்து நடந்தே வா என்றார். 5 மலர்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய கூடை என்று மகன் கேட்டான். அதற்கு அவனுடைய அப்பா, கேள்வி கேட்காமல் சொன்னதை செய், இதுதான் உன் முதல் சோதனை என்றார். அவனும் அவர் சொன்னது போலவே அந்த குளத்திலிருந்து 5 மலர்களை பறித்து நடந்தே வீடு திரும்பினான். அப்போது வழியில் தன் உறவினர் ஒருவரை சந்திக்கிறான். 5 மலர்களை கொண்டு செல்ல இவ்வளவு பெரிய கூடை தேவையா என்றார். அதுக்கு அவன் நடந்த விஷயத்தை சொன்னான். அதை கேட்டு அவர், உனக்கு எப்பவும் விளையாட்டுதான், இதெல்லாம் ஒரு சோதனையா என்று கேலி செய்தார். நான் உண்மையான காரணத்தை சொல்லியிருக்க கூடாதோ என்று நினைத்து அவன் அங்கிருந்து புறப்பட்டான். பிறகு இன்னொருவரை சந்தித்தான். அவரும் அதே கேள்வியை கேட்டார். ஆனால் இந்த முறை அவன், எங்கள் வீட்டில் நடக்கும் பூஜைக்காக மலர் கொண்டு செல்கிறேன் என்று பொய் சொன்னான். அவர் வேறு எதுவும் கேட்காமல் அங்கிருந்து புறப்பட்டார். இன்னும் சற்று நேரம் கழித்து இன்னொருவரும் அவனிடம் அதே கேள்வியை கேட்டார். இவனும், எங்கள் வீட்டில் நடக்கும் பூஜைக்காக மலர் கொண்டு செல்கிறேன் என்று பதில் சொன்னான். அதற்கு அவர், அதெல்லாம் இருக்கட்டும், அறிவுள்ள யாராவது 5 மலர்களுக்காக இவ்வளவு பெரிய கூடையை கொண்டு செல்வார்களா என்றார். நான் இப்போது ஏதாவது காரணம் சொல்லி சமாளிக்கவில்லை என்றால் இவர் என்னை முட்டாள் என நினைத்திடுவார் என்று யோசித்து, நான் வெறும் தாமரை மலர்களுக்காக மட்டும் இந்த கூடையை கொண்டு வரவில்லை, சந்தையில் ரோஜாக்களும் வாங்கப் போகிறேன் என்றான். இதை கேட்ட அந்த நபர் மிகவும் சந்தோஷப்பட்டு, என் தோட்டத்திலேயே நிறைய ரோஜாக்கள் உள்ளன, என்னிடமே வாங்கிக் கொள்கிறாயா என்று கேட்டார். தான் சொன்ன பொய்யை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் கூடை நிறைய ரோஜாக்களை வாங்கி வீட்டிற்கு சென்றான். அவனுடைய அப்பா அந்த கூடையை பார்த்து, உன்னை 5 மலர்களைத்தானே கொண்டு வரச் சொன்னேன், ஏன் கூடை நிறைய ரோஜாக்களை கொண்டு வந்தாய்? அதுவும் 5 மலர்களை பறிக்க இவ்வளவு நேரமா என்று கேட்டார். அவனும் நடந்தவற்றை விளக்கினான். அதை கேட்ட அவனது அப்பா, வியாபாரத்திற்கு மட்டுமல்ல, உன் வாழ்வில் முன்னேறவும் நீ ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும்.
எந்த சூழலிலும் மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று யோசித்து செயல்படக்கூடாது. மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று நீ யோசித்ததால் இன்று உன் நேரமும் உன் பணமும் தானே வீணானது என்று சொன்னார். சோதனையில் தோற்றாலும் தன் வாழ்விற்கு தேவையான ஒரு முக்கிய பாடத்தை அவன் கற்றான். அடுத்த நாள் அவனுடைய அப்பா அவனிடம், இதுதான் உன் இரண்டாவது சோதனை. நீ பக்கத்து ஊரிலுள்ள குளத்திலிருந்து ஒரு தவளையை பிடித்து வர வேண்டும் என்றார். அவனும், அவ்வளவுதானா, இது உடனே பிடித்து வருகிறேன் என்றான். அதற்கு அவனது அப்பா, முழுவதுமாய் கேள். அந்த குளத்தில் வானவில் நிறத்தில் ஒரு தவளை இருக்கும். அந்த தவளை மற்றவர் மனதில் நினைப்பதை புரிந்து கொண்டு அதை நம்மிடம் சொல்லும். நீ அந்த தவளையை பிடித்து வந்தால் நம் கடையின் வாடிக்கையாளர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என நாம் தெரிந்து கொள்ளலாம் என்றார். அவனும் இது நல்ல யோசனையாக இருக்கிறதே என்று நினைத்து பக்கத்து ஊருக்கு புறப்பட்டான். நாள் முழுவதும் அந்த குளத்தில் தேடியும் அவனுக்கு அந்த தவளை கிடைக்கவில்லை. சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்தில் அவனுக்கு வானவில் நிற தவளை கிடைத்தது. அதை ஒரு ஜாடியில் போட்டுவிட்டு, உண்மையிலேயே இந்த தவளை பேசுமா என்ற சந்தேகத்துடன் அதை பார்த்தான். அதை அறிந்த அந்த தவளை, நீ இந்த சோதனையிலும் தோற்கத்தான் போகிறாய் என்றது. அவன் அதை கண்டு கொள்ளாமல் தன் வீட்டிற்குச் சென்றான். அவனுடைய அப்பா அவனை பார்த்து, நீ இந்த சோதனையிலும் தோற்றுவிட்டாய் என்றார். அதிர்ச்சியடைந்த அவன், நீங்கள் சொன்ன தவளையைத்தான் நான் கொண்டு வந்து விட்டேனே, பிறகு ஏன் நான் தோற்றுவிட்டேன் என்கிறீர்கள் என்றான். அதுக்கு அவனுடைய அப்பா, உனக்கு எத்தனை முறைதான் நான் சொல்வது? நேற்றுதான் மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று யோசிக்க கூடாது என்று கற்றுக் கொடுத்தேன். இன்றும் நீ அதையே செய்கிறாய். மற்றவர்கள் மனதில் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து நம்மிடம் சொல்லும் தவளையை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்திருக்கிறாயே என்றார். அவனுக்கு அப்போதுதான் அனுபவம் கற்றுத்தரக்கூடிய பாடம் புரிந்தது. முதல் முறை செய்தால் தவறு, அதையே மறுமுறை செய்தால் அது முட்டாள்தனம். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.